அது பார்த்தீங்கன்னா பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஒரு மலையின் மீது ஒரு தீபத்தை ஏன் ஏற்றுறோம்னா அதை பார்த்து வீட்டில் நம்ம ஏற்றுவோம். இந்த மலையின் உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான காரணம் என்னங்க? மலை வந்து பெரும்பாலும் அந்த பகுதியினுடைய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும். எல்லோரும் அதை பார்க்கலாம், சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் வாட்சு டைமு யாருமே இல்லாத காலகட்டத்தில் எல்லாருமே கோபுரத்தை பார்ப்பாங்க. அங்கே தீபம் ஏற்றப்பட்ட பிறகு வீட்டில் விளக்கேற்றுவாங்க. இதுதான் நடைமுறை. இதை 100 ஆண்டு காலமாக இது வேறு வேறு காலகட்டத்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி மறுபடியும் ஒரு வாய்ப்பு, நியாயமான முறையில் நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தட்டி பறிக்கிறாங்க. வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக மத்திய அரசும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், உள்துறை அமைச்சரும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நீதி அரசர்களும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கபட நாடகம் எத்தனை நாளைக்கு போகும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், இதில் திரு ராம ரவிக்குமார் அவர்களும் மொத்தம் 6 பெட்டிஷனர். முதல் பெட்டிஷனர் ராம ரவிக்குமார், அவரோட 5 பேர். 6 பெட்டிஷனருக்காகத்தான் நிறைய பேர் அதுவும் கேட்டீங்க, எதுக்கு 10 பேர் அனுப்பணும்? 6 பெட்டிஷனர் கூட 4 பேர், லாயர் இருக்கலாம் 10 பேர். அதனால் இத்தனை பெட்டிஷனரும் இதுவரை அமைதி காக்கிறாங்க. யாரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை தவறாக பேசலை. யாரும் தர்கா எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கல. யாரும் நெல்லித்தோப்பை எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கல. மிக அமைதியான முறையில் அறவழியில் லட்டி சார்ஜ் அடி வாங்கிக்கிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க. எங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொடுத்துருக்கக்கூடிய நீதிமன்றம் சொல்லியிருப்பதை நாங்கள் செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்கே இவங்க மதக்கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க? பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தினாங்களா? இத்தனை போலீஸை குவிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான போலீஸை மதுரையில் குவிக்கிறாங்க. எங்கேயாச்சும் ஒருத்தர் இந்த பெட்டிஷனர் கூட வந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், இந்து முன்னணியினுடைய தொண்டர்கள், எங்கேயாச்சும் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு கார் கண்ணாடி உடைச்சோம், ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை உடைச்சோம்? இன்னைக்கு கலவரத்தை செய்வது யார்? மதுரை மாநகரத்தினுடைய காவல்துறை. எவ்வளவு பேரிகேட் போட்டிருக்காங்க? ஆயிரக்கணக்கான பேரிகேட். கலவரத்தை ஏற்படுத்துறது அவங்க. எங்கேயும் ஒன்று உடையல, இவங்க போய் யாரையும் தாக்கல, எந்த பொது சொத்துக்கும் சேதத்தை ஏற்படுத்தலை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத கலவரம் ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க? அதுவும் நீதியரசர் இன்னும் ஒரு படி போறாரு. இங்க பாருங்க, கோவிலுடைய சொத்தை பாதுகாங்கிறார். இந்த தீபத்தூணே கோவிலுடைய சொத்து. நீங்க தீபத்தை ஏத்தினா தானே அதை பாதுகாக்க முடியும். அதனால தயவு செய்து தீபத்தை ஏத்துங்கன்னு சொல்றாங்க. விசித்திரம். நம்முடைய தலைவர்கள் சொன்னது போல, அக்கா சொன்னது போல, தர்காவினுடைய அதிகாரிகள் போய் அப்பீல் பண்ணல, கோவிலினுடைய ஈஓ போய் அப்பீல் பண்றார். இதை விட வெக்கக்கேடு நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறோமா? எனக்கு ரகுபதி அவங்க கேட்குறாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுக்கும் சம்பந்தம்னா அரசியல் கட்சி எதுக்கு நடத்தணும்? மக்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பதற்கு அரசியல் கட்சி இருக்கு, மக்களுக்காக அரசியல் கட்சி இருக்கு. நீதிமன்றம் சொல்லிய பிறகு அரசு தவறு செய்யும் பொழுது தட்டி கேட்பதற்காக அரசியல் கட்சி இருக்கு. அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை இது. அதனால தான் திரும்ப சகோதரர் கேட்குறேன், நீங்கள் ரகுபதி அண்ணங்கிட்ட கேட்கணும், யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனோ தலைவனோ பொது சொத்துக்கு சேதத்தை ஏற்படுத்தினோமா?